வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணு. நம்மளால முடிஞ்சா அது மற்றவங்களுக்கு கொடுத்து பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இந்த வீடியோ ப்ளே பண்ணதுக்கு. எனக்கு தெரியும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஸோ ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப், பிகாஸ் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ஃபுல் ப்ரொசீஜரை தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுவும் யார் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறவங்க மட்டும்தான். டெஃபினட்டாக சொல்கிறேன், 100% டவுட் இல்லாமல் வெளியில் போவீங்க. 100% கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளில போவீங்க. ஸோ பாதியாக பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களால் ப்ரொசீஜர் தெரிஞ்சிக்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, நம்ம சேனலில் ஸ்காலர்ஷிப் எப்படி பண்ணணும் வாங்கணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதையும் போய் பார்த்து யூஸ்ஃபுல்லாக ஆகிக்கோங்க. ஸோ பை த வே, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டும் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால். நெக்ஸ்ட் நிறைய கோர்சஸ் வீடியோ போட்டிருக்கோம், ஸோ அதையும் பாருங்கள். ஸோ நம்ம டிலே இல்லாமல் நம்ம வீடியோக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் டென்டேட்டிவ் ஷெடியூல் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஒன்று தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் எல்லாமே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வந்து ப்ரொபோஸ் டேட் வந்து 26 அப்போ சொன்னாங்க, 26லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது வந்து டென்டேட்டிவ் தான் இப்போதைக்கு, பட் இது ஒரு 2-3 டேட் மாறலாம். ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 19/7 லாஸ்ட் டேட். அப்லோடிங் டாக்குமெண்ட்டுக்கும் 19/7 லாஸ்ட் டேட். அப்போ ரேண்டம் நம்பர்னு ஒன்று வரும். அந்த ரேண்டம் நம்பர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 22/7 ரேண்டம் நம்பர் 22/7 ஜென்ரேட் ஆகும். அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபைட் பண்ணுற அந்த டிஎஃப்சி என்னைக்கு நடக்கும் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 20/7/2022 31/7/2022 வரைக்கும் நடக்கும். ஸோ பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் என்றைக்கு வரும் அப்படின்னா 8/8/2022 8/8/2022 அன்றைக்கி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் எந்த ரேங்க் இருக்கீங்க, உங்கள் ரேங்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதுமே நம்ம பார்த்துடலாம் முக்கால்வாசி. அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்ல போகிறேன், பிகாஸ் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்துருச்சுன்னா கஷ்டம். அடுத்து கிரீவியன்ஸ் ட்ரெஸ்ஸு சம்திங் விட்டுருங்க. கவுன்சிலிங் ஃபார் த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் யாருன்னா இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ்மேன்ஸுக்கெல்லாம், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரவங்களுக்கெல்லாமே 16/8 18/8 வந்து நடக்க போகுது கவுன்சிலிங். ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான் இதுவும். ஸோ அகாடமிக் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5% கேட்டகரி, ஒகேஷ்னல் எல்லாமே 22/8 14/10 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ அடுத்தது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் 15/10 16/10. SCA to SC கவுன்சிலிங் 17/10 18/10 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ ஒரு நாள். ஸோ கவுன்சிலிங் வந்து 18/10/2022 முடியுது. ஸோ இதான் டேட்ஸ், இதான் டென்டேட்டிவ் டேட்ஸ் இது. ஸோ இப்போ அடுத்தது கவுன்சிலிங் ப்ரொசீஜரை பற்றி பார்ப்போம். எப்படி கவுன்சிலிங் ப்ரொசீஜர் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் தான் போட்டிருக்காங்க. ஸோ இது ஜிவே. ஸோ வேரியஸ் கன்ஃபர்மேஷன் ப்ராசஸ். கவுன்சிலிங் முதல்ல நீங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணுவீங்களா? ஸோ இப்போ அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, ஸ்டெப் நம்பர் 1. ஸோ அடுத்தது உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் இருக்குது. கவுன்சிலிங்கில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒகேஷனல் கவுன்சிலிங் அண்ட் 7.5% சீட்ஸ் அந்த ப்ரிஃபரன்ஷியல் பேஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடிட் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நடக்குது. அதை தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் கவுன்சிலிங், ரிசர்வேஷன் கவுன்சிலிங் இவங்களுக்கு இங்கே நடக்கும். ஸோ அடுத்தது கவுன்சிலிங் வில் பி கண்டக்டட் ஆன்லைன் இன் 4 ரவுண்ட்ஸ். மொத்தம் 4 ரவுண்டாக நடக்கும். யாருக்கு? ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு. ஸோ ஈச் ரவுண்டு ஒரு ரவுண்டுக்கும் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்ட்லேயுமே சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்லேருந்து உங்களுக்கு ஒன்று அலாட்மெண்ட் ஆகும். அந்த அலாட்மெண்ட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் ஆன அலாட்மெண்ட் இருக்கும். அந்த அலாட்மெண்ட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த காலேஜுக்கு போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஃபீஸ் கட்டணும். ஸோ இந்த 4 ப்ராசஸ். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்க்கு எவ்வளோ நாள் கேப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் வில் பி கிவன் 3 days ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங். 3 days ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 3 நாள் கொடுப்பாங்க. அவங்க அப்போ அந்த சாய்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி முடிக்கணும். அலாட்மெண்ட் வில் பி பேஸ்ட் அந்த நீங்கள் எவ்வளோ ஒரு 10 காலேஜ் உங்கள் ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸில் நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 இந்த காலேஜ் எனக்கு ஃபஸ்ட்டு வேணும், செகண்ட் வேணும், தேர்ட் வேணும், நீங்கள் அப்படியே அடுக்குவீங்க. அதுதான் அந்த ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸ். ஸோ அப்படி வைக்கும் போது அதில் உங்களுக்கு எந்த ஆர்டரோ அதில் கொடுப்பாங்க. கேண்டிடேட் மஸ்ட் கன்ஃபார்ம் த சீட் வித்தின் 2 days ஃப்ரம் அவங்க அந்த 2 days நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடணும்.
நான் கன்ஃபர்மேஷன் ஆஃப் த அலாட்டட் சீட் பை த கேண்டிடேட் பண்ணலன்னா உங்களுக்கு லாஸ், அவ்வளோதான். அதை தான் சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின். ஸோ வேரியஸ் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேரியஸ் ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னு சொல்லிடுறேன். அக்செப்ட் அண்ட் ஜாயின். சிம்பிளாக என்ன அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா, நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, காலேஜில் போய் 7 நாளில் அலாட்மெண்ட்டு கன்ஃபார்ம் பண்ணலேருந்து ஒரு 7 நாளில் போய் நீங்கள் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டாவது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். அது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த கேண்டிடேட் வந்து நீங்கள் ஒரு 10 காலேஜ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதில் உங்களுக்கு 5th காலேஜில் தான் கிடைக்கிது. ஸோ இஃப் யூ ஆப்டட் ஃபார் த, இப்போ நீங்கள் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் கிட்டக்க இருக்கிற அந்த டிஎஃப்சி நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த டிஎஃப்சிக்கு போய் நெசசரி டியூஷன் ஃபீஸை கட்டணும். நீங்கள் 5th சூஸ் பண்ண காலேஜுக்கு கட்டிட்டு, அண்டு நீங்கள் வந்து அந்த 1, 2, 3, 4ல் நீங்கள் சூஸ் பண்ண காலேஜுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த 1, 2, 3, 4 நீங்கள் ஒரு 4 காலேஜ் அதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பீங்களா, அந்த காலேஜுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம். இன்கேஸ் இந்த கேஸில் உங்களுக்கு பெட்டர் சாய்ஸ் அவைலபிள் இல்லை ஃபஸ்ட்டு 4ல் அப்படின்னா, the candidate is confirmed with the previously allotted choice. நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அலோகேட் ஆன அந்த 5thலேயே நீங்கள் அலோகேட் ஆகிட்டு நீங்கள் அலோகேட் ஆகிடலாம். ஸோ he has to pay அந்த டிஎஃப்சியில் ஃபீஸ் பே பண்ணிடணும். இன்கேஸ் த பெட்டர் சாய்ஸ் அந்த உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு அந்த 1, 2, 3ல் அலோகேட் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் டிஎஃப்சியில் பே பண்ண ஃபீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்வர்ட் அந்த 1, 2, 3, 4ல் அலோகேட் ஆன காலேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ நெக்ஸ்ட் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். கேண்டிடேட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கிடைச்சது வந்து உங்களுக்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, உங்களுக்கு பிடிக்கல. ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் டிக்ளைன் அண்ட் அப்வர்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ எனக்கு கிடைச்ச சீட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அக்செப்ட் அண்ட் அப்வர்டு வேறு, டிக்ளைன் அண்ட் அப்வர்டு. அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்னா எனக்கு இந்த சீட்டு ஓகே, பட் இருந்தாலும் நான் கொடுத்த இதை விட நான் பெட்டராக கொடுத்த மேலே உள்ள சாய்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். டிக்ளைன் அண்ட் அப்வர்ட்னா இல்லை எனக்கு இந்த சாய்ஸ் வேணாம், நான் மேலே உள்ளதுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அந்த ஆர்டர் ஆஃப் இஸ் என்ஷூரிங் அப்வர்ட் மூமெண்ட்டில் நான் வெயிட் பண்ணுறேன், பட் வெயிட் ஃபார் த அலாட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு மேலே அலாட்மெண்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேரெக்டாக நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்களே உங்களை தள்ளிடுவாங்க, நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிடுவீங்க. டிக்ளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட்னா சிம்பிள். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் கொடுத்தது, இப்போ இந்த ரவுண்டில் நீங்கள் அவங்களுக்கு கிடைச்ச சீட்டு பிடிக்கல, ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். டிக்ளைன் அண்ட் குயிட்னா எனக்கு எந்த சீட்டு வேணால் நான் கவுன்சிலிங்லேருந்து குயிட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். அப்வர்ட் ஆர் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். இது வந்து எப்போனா, இப்போ நீங்கள் உங்கள் ரவுண்டில் நீங்கள் ஒரு 10 காலேஜ் கொடுக்குறீங்க, அந்த 10 காலேஜில் நீங்கள் சூஸ் பண்ணதும் எதுவுமே கிடைக்கல. சச் கேண்டிடேட் கேன் ஆப்ட் ஃபார் த அப்வர்ட் மூவ்மெண்ட்டு கொடுக்கலாம். இன்கேஸ் இஃப் த சீட் இஸ் அவைலபிள் டூரிங் த அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் கிடச்சிச்சின்னா ஓகே, இட் வில் பி அலோகேட் ஆகிடும். இல்லையா, நோ சீட்ஸ் அலோகேட் ஆகல அப்படின்னா, தென் கேண்டிடேட் வில் பி மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடுவீங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன். ஸோ ப்ரொசீஜர் பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டிங்க, சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும், ஃபில்லிங் பண்ணியாச்சு, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அலாட்டட் ரேண்டம் நம்பர் வரும். அடுத்தது ரேண்டம் நம்பருக்கு அப்புறம் ஒரு காலேஜுக்கு போய் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் உங்கள் மார்க்கை வச்சு ரேங்க் விடுவாங்க. அந்த ரேங்க்கு தான் ரொம்ப முக்கியம், ரேங்க் லிஸ்ட் முக்கியம். ஸோ ரேங்க் வரும். ஸோ இன்க்ரீடியன்ஸ் அடுத்தது ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங் அப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர். ஸோ இதுதான் இந்த வேரியஸ் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன். ஸோ நான் அதை அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது இப்போ கவுன்சிலிங் ப்ரொசீஜர் ஃபார் 1 ரவுண்ட். ஸோ ரவுண்ட் 1 அதுதான். இது ரெண்டுமே சேம் பிக்சர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. 1 செகண்ட். எப்படின்னா, இப்போ வந்து ரவுண்ட் 1 வந்து பார்த்தாச்சு. ரவுண்ட் 1 வந்து எப்படி அப்படின்னா, இப்போ ரவுண்ட் 1 இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்டு வருது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு ரவுண்ட், நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு ஒரு 3 நாள் 2 நாள் டைம் தராங்களா? எவ்வளோ நாள்? சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 3 நாள். ஸோ 3 நாள் டைம் தராங்க. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 காலேஜ் 20 காலேஜை வந்து அப்படியே அடுக்குறீங்க. 1 2 3 4 5 6 அப்படின்னு அப்படியே வரிசைப்படுத்துறீங்க. மீன்ஸ் நீங்கள் ஆர்டர் வைக்கிறீங்க. எனக்கு இந்த காலேஜ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், இந்த காலேஜ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு. அடுத்தது அந்த ஃபில் பண்ணதுக்கப்புறம் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன். இப்போ என்ன பண்ணுவோம், உங்களுக்கு அதில் ஏதோ ஒன்று வந்து அவங்க அலோகேட் பண்ணிடுவாங்க. அதில் ஏதோ ஒன்று அலாட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அலாட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அது வேணுமா வேணாமா, இல்லை வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா, அதுதான் இப்போ நீங்கள் கொடுக்கணும். ஸோ ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில் பண்ணணும். சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போ அதுக்காக இப்போ அது ஃபில் பண்ணிட்டீங்க.
ஸோ அவங்க உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு ஒன்று அலாட் பண்ணி கொடுத்துட்டாங்க, அந்த அலாட்மெண்ட்டை நீங்கள் வாங்குறீங்களா இல்லையா? ஸோ இப்போ அதுதான் என்ன ஆப்ஷன். இப்போ சப்போஸ் இப்போ வந்து அக்செப்ட் பண்ணுறீங்க, காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின், டவுன்லோட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், ரிப்போர்ட் டு த காலேஜ் ஃபார் அட்மிஷன், அவ்வளோதான். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு அப்போயே ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும், தற்காலிகமான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். அதை வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணிட வேண்டியதான், வேலை முடிஞ்சிருச்சு. வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸ்லேருந்து ஒரு 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே போயிடுங்க. ஸோ இப்போ அடுத்தது ஸோ இல்லை அப்படியே நான் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டு போகாமல் அடுத்தது வரேன். அப்வர்ட், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இப்போ வந்து இப்போதைக்கு அந்த டவுன்லோட் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் டிஎஃப்சி போய் உங்களுக்கான அந்த காலேஜ் ஃபீஸை நீங்கள் கட்டிடுவீங்க. பே ஃபீஸஸ் டிஎஃப்சியில் போய் கட்டணும். அப்போதைக்கு உங்களுக்கு வர்ற அந்த ஒரு தற்காலிகமான அலாட்மெண்ட் ஆர்டரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஎஃப்சியில் போய் அந்த காலேஜ் ஃபீஸையும் கொடுத்துட்டு நீங்கள் அந்த அப்வர்ட் மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். நம்மளுக்கு மேலே கொடுத்த காலேஜ் ஏதாச்சும் கிடைக்குதா இல்லையான்னு அந்த அப்வர்ட் மூமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்வர்ட் மூமெண்ட் போவீங்க. அப்வர்ட் மூமெண்ட்டில் இஃப் அலாட்டட், அப்வர்ட் மூமெண்ட்டில் உங்களுக்கு ஏதோ ஒன்று அலாட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போது அலாட் ஆனதுனால அப்போது ஒரு தற்காலிகமான ஒரு அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு ஆர்டர் எல்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ரவுண்ட், அதாவது அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அலாட்டட்னா இந்த பக்கம் அப்படியே இப்போ காலேஜுக்கு அட்மிஷன் போயிடுவீங்க. இஃப் அலாட்டட் டவுன்லோட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கும் போகலாம். சப்போஸ் உங்களுக்கு அலாட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவீங்க. அதுதான் இந்த ரவுண்ட் 2க்கு போயிடுவீங்க. ரவுண்ட் 2லேருந்து n நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் அதை தான் அப்படி சொல்கிறாங்க. மொத்தம் 4 ரவுண்ட் தான். ஸோ இப்போ அடுத்தது டிக்ளைன் அண்ட் அப்வர்ட்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுக்குறீங்கன்னா ஸோ இப்போ இருக்கிற சீட்டு உங்களுக்கு கிடைக்காது. அப்வர்ட் மூமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவீங்க. ஸோ அப்வர்ட் மூமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், ஸோ உங்களுக்கு அலாட்மெண்ட்டு நடக்கும். சப்போஸ் கிடச்சிச்சு, அலாட்மெண்ட் அப்வர்டில் கிடச்சிச்சின்னா காலேஜுக்கு போயிடுவீங்க. அப்படி இல்லையா, நாட் அலாட்டட் அப்படின்னா நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களை தள்ளப்படும், நீங்கள் தள்ளிடுவீங்க. ஸோ இப்போ அடுத்தது அப்படியே வாங்க, அடுத்த ஆப்ஷன். இப்போ அப்வர்ட், டிக்ளைன் ஆர் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்டு வந்துடுவோம். இப்போ டிக்ளைன்னா இப்போ எனக்கு கிடைச்சது இல்லை, நானே போயிடுறேன் அடுத்த ரவுண்டுக்கு அப்படின்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட்னா அடுத்த ரவுண்ட் டேரெக்டாக அடுத்த ரவுண்டுக்கு போயிடுறீங்க. ஸோ நம்ம எல்லாமே பார்த்தாச்சா. அடுத்தது இருக்கிறது அப்வர்ட் ஆர் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். அப்வர்ட் ஆர் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்டுனா அப்வர்ட் மூமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவீங்க. ஸோ கிடச்சிச்சின்னா காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம், இல்லைன்னா நோ. ஸோ சிம்பிள், இதுதான் இந்த இதுவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ புல் ரன் நாட் ஜாயின் வேக்கன்சிஸ் நாட் ஜாயின், நீங்கள் அப்படியே அந்த அக்செப்ட் பண்ணி இங்கே பாருங்கண்ணா, ஜாயினிங் விண்டோ அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா ஒரு 7 நாளில் போய் காலேஜில் ஃபீஸ் கட்டிடணும். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு பேமெண்ட்டை வந்து 7 நாளில் டிஎஃப்சியில் கட்டிட்டு அடுத்தது நாட் பெய்டுனா கேண்டிடேட் வேக்கன்சி, அதை அப்படியே வேக்கன்சியாக போட்டு வேக்கன்சி ஸ்க்ரீனில் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவும் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த வீடியோலேருந்து போகும்போது உங்களுக்கு நிறையா டவுட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் வெளியில் போகும்போது கண்டிப்பாக ஒரு 2 டவுட் இல்லைனா 0 டவுட்ஸில் கூட நீங்கள் வெளியில் போகலாம். ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியுமே சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இதை அனுப்பி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.